guys, welcome back to Photography Tamil YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சூப்பரான ரெண்டு போட்டோ எடிட் பண்ணி வச்சிருக்கேன். முதல் போட்டோ இந்த மாதிரி இருக்கிற போட்டோவை சிங்கிள்ஸ்க்காக எடிட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நீங்க கப்பிள்ஸ்க்காகவும் எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது போட்டோ கப்பிள்ஸ்க்காக செப்பரேட்டா வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை வந்து கப்பிள்ஸ் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். இந்த போட்டோ எடிட் பண்ண ரெண்டு ஆப் தேவை. ஒன்று வந்து போட்டோ ரூம் அப்படின்றது, இந்த போட்டோ ரூமை யூஸ் பண்ணி நம்ம போட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம இந்த பேக்ரவுண்ட்லாம் ஆட் பண்ணி நம்ம போட்டோவை ஆட் பண்றதுக்கு பிக்சார்ட் அப்படின்ற ஆப் வந்து தேவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லைட் ரூம் அப்படின்ற ஆப்பும் உங்களுக்கு வந்து தேவை. ஸோ இந்த 3 ஆப் வந்து டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ ரூம் அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணி உங்க போட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிமூவ் பண்ண தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி பொங்கல் போட்டோ எடிட்டிங் பத்தி போட்டேன், அதுல டீட்டெயிலா போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இதை பாருங்க. போட்டோ ரூம் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம போட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிக்சார்ட்ல எப்படி லேயரா வந்து செட் பண்ணுறது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுங்க. எடிட் எ ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் வந்து இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. அடுத்து கீழே வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன், அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. நீங்கள் சிங்கிளாக இருந்தால் சிங்கிள்ஸுக்கும், வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறீங்க கப்புள்ஸாக வந்து ஃபோட்டோ போடுறீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேயை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது பெரிய சைஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இதில் வந்து பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளெண்டிங்கில் வந்து லைட்டன் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணி ஒரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அந்த பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இப்படி எட்ஜில் தள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து ஆட் ஃபோட்டோன்னு கொடுத்துட்டு ஃபோட்டோ ரூமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நம்ம ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ ரூமை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஃபோட்டோ ரூமை பற்றி, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ அதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பிளாக் கலர் ஷேட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. அடுத்ததாக ஆட் ஃபோட்டோ, அதில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம், அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு இருக்கும், ஸோ அதை ஆட் கொடுத்துருங்க. அதையும் அதை பிளெண்டிங்கில் வந்து லைட்டனில் வந்து மாற்றிக்கோங்க. இந்த மேலே இருக்கிற ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு ஓகே, இதை அப்படியே மேலே வச்சுக்கலாம். உங்களுக்கு கீழே வந்து நிறையா ஃபோன் இருக்கும், அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோனை வந்து எதாவது செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதில் கலர் வந்து நீங்கள் இந்த ஃபில் கலர் எடுத்துகிட்டு இந்த ரோஸ் கலர் கொடுங்க. கொடுத்துட்டு அதோட ஒப்பாசிட்டி இருக்குது பாருங்கள், அந்த ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் கப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த சிங்கிள்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்டு கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுவோம்ல, எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து டூல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி அதில் வந்து ஹியூ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டோட கலர் வந்து ரொம்ப வித்தியாசமாக சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஃபோட்டோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். எடிட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுங்க, கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை கொடுத்துருங்க. பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ. நீங்கள் வந்து எப்போவும் கட் பண்ணும்போது ஃபோட்டோ ரூமில் தான் ஃபோட்டோ கட் பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து அந்த கப்புள்ஸ் உங்களோட ஃபோட்டோ வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பிஎன்ஜி இருக்குது, அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ, ஒரு டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட் அப்படியே ஆட் ஆயிரும். சிம்பிள் தான். 3 ஸ்டெப்பில் நம்மளால் இந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு எடிட்டிங் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு பண்ணணும், உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் வந்து என்னோட நம்பர் கொடுக்குறேன், டிஎம் பண்ணுங்கள். குறைஞ்ச ரேட்டுக்கு நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.